சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோவில் யமன் கட்டளை அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை ராஜசேகர் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் அன்பு மயில்சாமி, சந்திரிகா, சார்லி, வையாபுரி, டெல்லி கணேஷ், பவர் ஸ்டார் அப்படின்னு பல நட்சத்திர பட்டாளர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. படத்தினுடைய நாயகன் அன்பு மயில்சாமியால நாயகி சந்திரிகாவுக்கு நடக்கிற திருமணம் நின்று போகுது. இதனால குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிற நம்ம நாயகன் தற்கொலை பண்ணிக்கிறாரு. அவருடைய ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா யமலோகத்துக்கு போகுது. இதை அறிந்த யமதர்மராஜா அவருக்கு ஒரு கட்டளையை தண்டனையா கொடுக்குறாரு. திரும்பி பூலோகத்துக்கு வர நாயகன் யமதர்மராஜாவுடைய கட்டளையை நிறைவேற்றினாரா இல்லையா, அது என்ன கட்டளை அப்படிங்கிறத ரொம்ப நகைச்சுவையா சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த யமன் கட்டளை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, இந்த படத்தினுடைய நாயகன் அன்பு மயில்சாமி நடனமா இருக்கட்டும், நடிப்பா இருக்கட்டும், நகைச்சுவையா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப அளவா கையாண்டு ரசிகர்களுடைய மனசுல இடம் பிடிக்கிறாரு. ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல இந்த படத்தினுடைய நாயகி சந்திரிகா ஒரு பக்கத்து வீட்டு பெண் மாதிரி ரொம்ப எளிமையா இருக்காங்க. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. இந்த கதாபாத்திரங்களுடைய தேர்வு ரொம்ப பொருத்தமா அமைஞ்சிருக்கு. அதே போல இந்த படத்தினுடைய மற்ற நடிகர்கள், அதாவது நாயகனுடைய நண்பராக நடிச்சிருக்கக்கூடிய அர்ஜுன், யமதர்மராஜாவை நடிச்சிருக்கக்கூடிய நல்லை சிவா, மற்ற நடிகர்கள் வையாபுரி, சார்லி, டெல்லி கணேஷ், பவர் ஸ்டார், இப்படி ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்க வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே ரசிகர்களை வயிறு இவங்க சிரிக்க வச்சிருக்காங்க. அதே போல இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் எம் சசிகுமார், இவர் பாடல்களை திரும்ப திரும்ப கேட்கும்படியாகவும் பாடல்களுடைய வரிகளை புரியும்படியாகவும், அதே போல இந்த படத்தினுடைய பின்னணி இசையை திரைக்கதைக்கு ஏற்றவாறு அமைச்சிருக்காரு. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு காட்சிகளை ரொம்ப வண்ணமயமா எடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய தரத்தை பல மடங்கு உயர்த்திருக்கு இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு. இந்த படத்தை எழுதி இயக்கக்கூடிய ராஜசேகர் ஒரு பேண்டசி ஜானரை ஒரு கமர்ஷியல் அம்சங்களோடு கூடிய திரைக்கதையை கொடுத்திருக்காரு. யமதர்மராஜா கொடுக்கக்கூடிய தண்டனை, அந்த கட்டளையை நிறைவேற்றி அதிலிருந்து தப்பிக்க முயற்சிருக்கிற நாயகன், அதுக்கு பிறகு நாயகனுடைய காதல் அப்படின்னு ஒரு முழுக்க ஒரு பொழுதுபோக்கு திரைப்படமா கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காரு இயக்குனர் ராஜசேகர். மொத்தத்தில் இந்த யமன் கட்டளையை தாராளமாக நீங்கள் திரையரங்கில் போய் பார்த்து ரசிக்கலாம். இந்த படத்துக்கு எம்டி திரை கொடுக்குற ரேட்டிங் 5-3. அடுத்த வருஷத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.